ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன். அதாவது ஒருத்தர் ட்ரீட்மெண்ட்டுக்காக வரும்போது இந்த பர்சனோட நேமை அவங்க வாயாலே திருப்பி சொல்ல வச்சு ஃபுல் நேமை நம்ம கேட்டு இந்த பர்சன் தான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது. எப்பெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேஷண்ட் ஐடென்டிஃபிகேஷன் எந்தெந்த முறையில் பண்ணுவாங்கன்னா, நம்பர் 1, பேஷண்ட்டுடைய ஃபுல் நேம். ஒருத்தங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது அவங்களுடைய ஃபுல் நேமை அவங்க மூலமாக கேட்டு தெரிஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணணும். ஈச் டச் பாயிண்ட்ஸ்லையும் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடரும் பேஷண்ட் இவங்க தானான்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட்டோ ஒரு ட்ரீட்மெண்ட்டோ பண்ணணும். அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்டோட ஃபுல் நேம். இது ஹெல்த் கேர் ப்ரொவைடர் சொல்லிட்டு அவங்க கிட்ட ஆமாவா இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா சில பேஷண்ட்ஸ் கவனிச்சிருக்க மாட்டாங்க, இல்லை உங்களோட ப்ரொனன்சியேஷன் புரிஞ்சிருக்காது, இல்லை ஒருவேளை அவங்க மெடிசன் எடுத்திருக்கலாம். இந்த மாதிரி டைம்ல நீங்க ஒரு ஃபுல் நேமை சொல்லிட்டு நீங்க இன்னாரா அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஆமா அப்படின்னு தவறா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே பேஷண்ட் கிட்ட உங்களுடைய ஃபுல் நேமை சொல்லுங்கன்னு சொல்லி அவங்கள வெர்பலைஸ் பண்ண வச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, எம்ஆர்என் நம்பர், ஹாஸ்பிட்டலோட யூனிக் ஹாஸ்பிட்டல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். இது ரெண்டையும் வச்சு பேஷண்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம், அதாவது இவங்க தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம். மூணாவது ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுற சிச்சுவேஷன்ல டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூணையுமே நம்ம ஐடென்டிஃபிகேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். இது மட்டும் இல்லாம எப்பப்போ ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில ரூல்ஸ் இருக்கு. அதாவது ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எல்லா டச் பாயிண்ட்ஸ்லயுமே இம்பார்ட்டன்ட் தான். பட் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நீங்க மிஸ் பண்ணிடவே கூடாது. எப்பெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலர் பேஷண்ட்டுக்கு மெடிசின்ஸ் ஏதாவது கொடுக்க போறீங்க அப்படின்னா, மெடிசின் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள கரெக்ட் பர்சனாங்கிறத உங்களோட ரெக்கார்ட் நம்பரையும் அவங்களையும் ஐடென்டிஃபை பண்ணணும். நம்பர் 2, ஏதாவது ஒரு டயக்னோஸ்டிக் டெஸ்ட் எடுக்க போறீங்க, எக்ஸ்ரே, சிடி, எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்ட், எந்த ரேடியாலஜி டெஸ்ட் எடுக்க போறதா இருந்தாலும், இல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ண போறதா இருந்தாலும், இல்ல ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்து அவங்களுக்கு லேப் டெஸ்ட் அனுப்ப போறதா இருந்தாலும், இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணணும். இது மட்டும் இல்லாம டயட் ப்ரொவைட் பண்றப்போ ஃபுட்டு தானங்க இப்போ ஏன் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்டுக்கு ப்ரோட்டீன் நிறைய எடுத்துக்கும் போது wound ஹீலிங் இருக்கும். அதுவே ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்டுக்கு ப்ரோட்டீன் கொடுக்கவே கூடாது. ஸோ ஈவன் ஃபுட்டு கொடுக்குறப்ப கூட நீங்க கண்டிப்பா பேஷண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி தான் கொடுக்கணும். இன்னொரு சிச்சுவேஷன், பிளட் அண்ட் பிளட் ப்ராடக்ட்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு டிரான்ஸ்ஃபியூஷன் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த மாதிரி ஒரு பேஷண்டோட டச் பாயிண்ட்ஸ்லையும் கண்டிப்பா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணிருக்க வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ப்ரொசீஜர் பண்றதா இருந்தாலும் சர்ஜரிக்கு முன்னாடியும் சைன் இன் ப்ரொசீஜர், அதாவது இதை பத்தி நம்ம ஆல்ரெடி வீடியோ பார்த்திருக்கோம், சைன் இன் டைம்லேயே கண்டிப்பா ஐடென்டிஃபை பண்ணியிருக்கணும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி என்னோட வீடியோஸ் எல்லாமே ஹெல்த் கேர் குவாலிட்டி ரிலேட்டடாக இருக்கும். ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர்